வணக்கம். பர்வதமிர்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பதிவில் கனவு என்றால் என்ன, வேதங்களில் கூறப்பட்டுள்ள கனவுகளின் வகைகள் எத்தனை, தண்ணீரை கனவில் பார்த்தால் என்ன பலன் என்பதை பற்றி இப்பதிவில் காணவிருக்கின்றோம். வாருங்கள். பொதுவாக கனவுகள் என்பதை ஆழ்மன எண்ணங்களின் வடிவம்தான். கனவுகள் உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம் என்னும் 3 தாதுக்களின் மாறுபாட்டால் ஏற்படுகின்றன என்பது ஆயுர்வேதத்தின் தீர்ப்பு. நிறைவேறாத ஆசைகளே கனவுகளாக வெளிப்படும் என்பது உலகத்தின் தலை சிறந்த மனோதத்துவ நிபுணர் சிக்மண்ட் ஃப்ராய்டின் கோட்பாடு. எந்த பொருளையாவது பற்றி அதிகமாக நினைத்து கொண்டு அல்லது கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் அதன் அபிலாஷைகள் கனவுகளாய் வெளிப்படும். உறக்கம் மற்றும் விழிப்பு ஆகிய இந்த இரு எல்லைக்கோட்டின் இடையே இருக்கும்போதுதான் பெரும்பாலான கனவுகள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. வேதாந்த ரீதியாக பார்த்தால் கனவுகளை 4 வகைகளாக பிரிக்கின்றனர். திரிஷ்டம், உலகில் ஏற்கனவே பார்த்தவற்றை, சந்தித்த நிகழ்வுகளை கனவுகளில் மீண்டும் மீண்டும் காணுதல். ஸ்ருதம், செவி வழியில் தான் கேள்விப்பட்டவற்றை மட்டும் உருவகமாக கனவில் காணுதல். அனுபூதம், தொடவும் முகரவும் ருசிக்கவும் கூடிய தன்மை கொண்டவற்றை காணுதல். பிராதிதம், மனதளவில் நேசம் கொண்டு மிகவும் ஆசைப்பட்டவற்றை காணுதல். கல்பிதம், ஒன்றுமே நடக்காத, சாத்தியமே இல்லாத கற்பனை கனவுகளை காண்பது. பாவிஜம், இதனை விவரிக்கவே முடியாது, அவ்வளவு ஆழமானது, விவரித்தால் கூட கேட்பவர்களுக்கு புரியாத விசித்திர கனவுகள். தோசஜம், வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 தோஷங்களின் காரணமாக ஒருவருக்கு ஆரோக்கியமற்ற நிலையில் ஏற்படும் கனவுகள். இப்படியாக கனவுகள் வகைப்படுத்தப்படுகிறது. இதில் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் நிச்சயம் பலிக்காது. காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் கூட பலிக்காது. நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகளும் பலிக்காது. நீண்ட நேரம் தொடர்ச்சியாக ஒருவருக்கு வந்து கொண்டே இருக்கும் கனவுகளும் பலிக்காது. இப்படியாக சொப்பன சாஸ்திரம் என்னும் நூலில் கனவுகள் பற்றி ஏராளமான தகவல்கள் காண கிடைக்கிறது. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். உங்கள் கனவில் நீந்துவது போல் கனவு கண்டால் என்ன அர்த்தம்? பொதுவாகவே நீர் என்பது சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சியின் அடையாளம். அந்த வகையில் ஒருவருக்கு கனவில் தண்ணீர் வருவது மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை உறுதிப்படுத்துகிறது. சுத்தமான நீர் கொண்ட எந்த ஒரு இடத்தை கனவில் பார்த்தாலும் அது உண்மையில் உங்களுக்கு செழிப்பையும் சம்பத்தையும் தரும் என்பதை வேதாந்த ரகசியம். உங்கள் படுக்கையறையில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருப்பதை போல் கனவில் பார்த்தால் உங்கள் தொழிலுக்கு உதவி புரிய தூரத்திலிருந்து உறவினர்கள் வருவார்கள் என்றும் அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அர்த்தம். உங்கள் வீட்டின் அருகே தண்ணீர் பாயும் கனவை நீங்கள் கண்டால் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை சீக்கிரத்தில் கிடைக்கும் என்பது பொருள். அத்துடன் உங்கள் கடன் அல்லது நிதி பிரச்சினை தீரும் என்பதும் பொருள்.